எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ சக்தி குரூப்ல இன்னைக்கு நம்ம பிராணாஹிதா மேம் வந்து மகப்பேறுக்கான செஷன் எடுக்க போறாங்க. கிளாஸ் எடுக்க போறாங்க பிரெக்னன்சிக்காக. அவங்க வந்து ஏன் பிரெக்னன்சி வந்து இப்போ எல்லாருக்கும் கிடைக்காம இருக்கு நெறைய பேருக்கு. அது எதனால அந்த பிரச்சனை வருது? அதுக்கு தீர்வு என்ன? அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட கலந்துரையாட போறாங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். So that's தேங்க் what யூ I மேடம். know in Tamil. So I'm so happy to be here and thank you for inviting me to this platform. Um, so தேங்க் யூ today, மேடம். yeah, thank you. Today we are going to talk about divine pregnancy. So whoever is waiting to become pregnant, it will be helpful for them. And also who are already mothers, it will also be helpful for them to understand what are the blocks they had during their pregnancy. இப்போ எடுக்க போற கிளாஸ் வந்து டிவைன் பிரெக்னன்சி, தெய்வீக மகப்பேறு எப்படி நடக்கிறது அப்படின்றத பத்தி மேடம் பேச போறாங்க. இது வந்து யாருக்கெல்லாம் உபயோகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாயா ஆகணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கும், தாய்மை பேறு பெறத்துக்கும், அது மட்டும் இல்லாம தாய் ஆனவங்களுக்கும், குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இத கேட்டீங்கன்னா, நீங்க வந்து எந்தெந்த இடத்துல நீங்க வந்து தடை ஏற்பட்டிருக்கீங்க, உங்களுக்குள்ள தடை ஏற்பட்டிருக்கு, உங்க பிரெக்னன்சில, டெலிவரில, குழந்தை வளர்க்கறதுல அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்லப் போறாங்க. ஸோ எல்லாருக்குமே இது வந்து நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Also, it will be helpful for unmarried women also, if anyone is there, because they will also understand when they come, when they get married and when they are waiting for pregnancy, they will also understand if there are any blocks. If there are any blocks, from now on, they can start healing them, they can start releasing them. And also, when they listen to this knowledge, they'll not create any more blocks. Even if whatever the society is there, everything that they are watching, they'll not create these blocks when they get the right wisdom. ஓகே. இது அவங்களுக்கு மட்டும் இல்லாம, இன்னும் கல்யாணம் ஆகாத பெண் குழந்தைங்களும் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குமே இது ரொம்ப வந்து அ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, அவங்க இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க வந்து பிளாக்ஸ் அதாவது தடைகள் ஏற்படாம அவங்க பாதுகாத்துக்க முடியும். நம்ம சொசைட்டி வந்து நெறைய பெண்மைய இப்படி, அப்படி அப்படின்னு சொல்லி நெறைய சொல்வாங்க இல்லையா? அதுலருந்து அவங்கள பாதுகாத்து, அவங்க என்ன சரியா என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். முன்னாடியே அவங்களுக்கு வந்து பிளாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அத கிளியர் பண்ணிக்கவும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த செஷன்ல வந்து பயனடையலாம். Uh, as I'm talking, just observe. Do you have any such thoughts from your childhood or even now? Just keep observing, and if possible, just make a note of it. And some of you may think that they are very silly, that whatever I'm talking about. Oh, do you think? I mean, those may sound very silly. That can they create some blocks? But people who really can connect to these, they will understand that they are having these blocks. For other people, if they don't have those blocks, they may just sound very silly. But I'll also clearly explain different types of blocks. Some may be very big, some may be very small, but still they are blocks because they are resisting it. They are not accepting those things. That is why we call it as block. Block is not just something very big or very small. It may be small or it may be big. But whatever you are having resistance, wherever you are rejecting, all those things may create some blocks in your energy body. ஓகே. இவ வந்து பிராணாயிதா மேம் சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப கவனமா கேளுங்க. உங்களுக்கு இதுல எந்தெந்தெல்லாம் இடத்துலலாம் நீங்க வந்து அத ஏத்துக்காம இருக்கீங்களோ, அந்த அடைப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த அடைப்பு அப்படின்றது அது வந்து பைப்ல போற தண்ணீல ஏற்படுற அடைப்பு மாரி கிடையாது இது. இது வந்து எனர்ஜி சிஸ்டத்துல நடக்கும். நம்ம ஆற்றல் உள்ள போகாம அது தடைப்படும். அதுதான் பிளாக்ன்னு சொல்லுவாங்க இங்க. அந்த பிளாக்ஸ் வந்து இருக்குதான்னு உங்களையே நீங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம சொல்றது பிராணாயாமம் மேம் சொல்லும்போது என்ன ஆகும்னா, சின்னதா இருக்கிறோம். ஒருத்தவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்படின்னு தோணும். இதெல்லாம் வந்து பெருசாவும் இருக்கலாம், சின்னதாவும் ஃபீல் பண்ணலாம் நீங்க. ஆனா எப்படி அப்படி தோணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் அந்த பிளாக் கிரியேட் ஆயிருக்கோ, அவங்களால இத புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு இது என்னன்றது தெரியும் நல்லாவே. அந்த பிளாக்ஸ் இல்லாதவங்களுக்கு இது வந்து ரொம்ப சின்ன விஷயமா தெரியும். அந்த பிளாக்ஸ் சின்னதாவும் இருக்கலாம், பெருசாவும் இருக்கலாம். ஆனா
அது தடைப்பட்டிருக்கு அந்த இடத்துல. அந்த தடையினால உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி அப்படின்றது மகப்பேறுன்றது கிடைக்காம இருக்கலாம். அதனால கவனமா கேளுங்க. முடிஞ்சதுன்னா, நீங்க வந்து எந்தெந்த பாயிண்ட்ல நீங்க கனெக்ட் ஆகுறீங்க, உங்களுக்கு வந்து சரின்னு படுதோ, அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. The whole of this science is very important. Pregnancy, parenting, this science is very, very important. This wisdom, everyone has to know this wisdom whenever they are planning for pregnancy and whenever they are planning for kids. Because as we see, we will study a lot of things. People will become engineers, doctors, and so many things. One has to become a doctor, then he has to study so many years and so many things. How many hours he will study? But are we really studying or taking the wisdom when we are becoming mothers and fathers? Just think about it, because a divine soul, it is coming through us, and we don't know how to take care. The whole trust is there with us. I mean, with the parents, they will completely trust the parents. They don't even know how to walk, they don't even know how to eat, they don't know, absolutely don't know anything. The whole 100% trust is just there on the parents. So how much we have to learn that wisdom to raise a child, to become pregnant, to become parents. We have to learn this wisdom. This is very, very important, my dear friends. ஓகே. நம்ம வந்து இந்த ஆன்மீக ஞானம், இந்த அறிவியல், ஆன்மீக ஞானம் வந்து நம்ம மகப்பேறு பெறத்துக்கு, குழந்தை பெத்துக்கிறதுக்கும், வளர்க்கறதுக்கும், அப்பா, அம்மா ஆகணும் அப்டின்னா, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து நெறைய பேர் நெறைய படிக்கிறாங்க இல்லையா? இன்ஜினியர் படிக்கிறாங்க, டீச்சர்ஸ் படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க. எத்தன வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சா தான், அந்த ஞானம் அவங்களுக்கு போய் அந்த இடத்துல அவங்க வேல பார்க்க முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம வந்து அ அம்மாவா, அப்பாவா ஆகறதுக்கு ஏதாவது படிக்கிறோமா? குழந்தை வளர்ப்புக்கு ஏதாவது படிக்கிறோமா? அப்படின்னு கேட்டா, ரொம்ப கம்மி தாங்க. யாருமே படிக்கிறதில்ல. அத வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். அந்த புனிதமான ஆத்மா நம்ம வழியா இந்த உலகத்துக்கு வருது. தான் செய்ற செயல செய்யறதுக்காக இந்த பூமியில வரப்போது. அதுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. நம்ம அப்பா, அம்மான்றவங்கள மேல தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு வருது. நடக்க தெரியாது, பேச தெரியாது. ஒண்ணுமே தெரியாம நம்ம மேல இருக்க நம்பிக்கைய மட்டும் வச்சுட்டு வருது. அப்ப அந்த ஆத்மாக்கு நம்ம எவ்வளவு செய்யணும்? எவ்ளோ ஞானத்த பெற்றிருந்தா அதுக்கு வந்து தர முடியும் அந்த ஞானத்த. அதனால நம்ம இந்த அறிவியல் பூர்வமான ஆன்மீக ஞானத்த கண்டிப்பா அனைவரும் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யா மேம். And as parents, you have to become prepared to invite that child. It is not from resistance, because nowadays a lot of people say that even though they are trying for pregnancy, they are not getting it for many years. Then when I ask them, why do you want children? The reasons are like, because I'm already 35 years old, so it will be difficult if it is if I'm already 35 years, it will be difficult for me. And I already got married 10 years ago, so everyone is asking me, all my parents, in-laws, and everyone is pressurizing me for kids. So, or I mean, different reasons they say, but are they really ready? It's not about the external reasons. It's not because your parents or in-laws are pushing or society is asking you for kids. Are you really ready? Ask that question to yourself. Are you ready to become a mother? Are you ready to become a father? Ask that question and observe. Is there any resistance that is coming in? Is there any fear that is coming in? Just check. ஓகே. இப்போ நம்ம எல்லாரும் வந்து அம்மா ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க. தாய்மை பேர் அடையறதுக்காக. ஆனா, அவங்க எல்லார்கிட்டயும் நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. எதுக்காக நீங்க தாய்மை பேர அடையணும்னு நெனைக்கிறீங்க? நீங்க உங்களுக்காக அடையணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல மாமியார், மாமனார் சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகி, 35 வயசு ஆகுது, இப்பவே லேட் ஆயிடுச்சு. அதுக்காகவா? இல்ல நம்ம சுத்தி இருக்கவங்கலாம் கேட்கறாங்க அப்படின்றதுக்காகவா? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்தது குழந்தை தான் அப்படின்றதுக்காகவா? நீங்க உங்களையே நீங்க கேள்வி கேளுங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? நீங்க அம்மாவாவோ, அப்பாவாவோ ஆகறதுக்கு
மனப்பூர்வமா ரெடியா இருக்கீங்களா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கேட்கணும். கேட்கும்போது நீங்க வந்து கவனிக்கணும் உங்கள. உங்களுக்குள்ள ஏதாவது தடைகள் இருக்கா? ரெசிஸ்டன்ஸ் தடைகள் ஏதாவது இருக்கா? அப்படின்னு நீங்க உங்களையே பார்த்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? அந்த குழந்தைய எப்படி வளர்க்க போறோம்? நம்ம கையில வந்து குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வளர்க்கறதுன்ற பயம் இருக்கா? அப்படிலாம் நீங்க உங்களையே வந்து சோதிச்சு பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணாலுமே அது வராது. வர்றதுக்கு முடியாது. ஏன்னா நமக்குள்ளேயே அவ்ளோ தடைகளும், பிளாக்ஸும் இருக்குது. அதனால நீங்க முழு மனதோட அப்பாவாவும், அம்மாவாவும் ஆகறதுக்கு ரெடியா இருக்கணும். அந்த சோல் புனிதமான ஆத்மாவ இந்த உலகத்துக்கு வெல்கம் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? அப்படின்றத நீங்களே உங்கள செக் பண்ணிக்கணும். ஏன்னா Yeah. And I'll also talk about few things. As I'm talking, if anyone is trying for pregnancy, or even other people who are already mothers, think about their initial days. So all these things observe. Because as I mentioned before, for some people it may sound very silly, but for some people it will really get connected. Those blocks will be there. So you have to release all those things as I am talking, because sometimes just by taking this wisdom, just by acknowledging what it is there inside us, because sometimes we don't even acknowledge what is there inside us, but just by acknowledging it, we'll be able to let go and release that. ஓகே. இப்போ பிராணாயத்தமா பேசும்போது, நீங்க எல்லாம் ரொம்ப கவனமா கூர்ந்து கவனிங்க. அது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது பிளாக்ஸ் இருந்ததுன்னா, நீங்க அதுல கனெக்ட் ஆயிடுவீங்க. ஆமா, இது சரி அப்படின்றது, ஆமா இப்படி இருந்ததுல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்ப தோன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க அது கூட கனெக்ட் ஆயிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் இருக்குன்னு அர்த்தம். அந்த பிளாக் இருக்குன்றது எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏத்துக்கிட்டாவே அது சிலது போயிடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசும்போதே அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அத ரிலீஸ் பண்ணீங்கன்னா, அது அங்கருந்து இருக்காது உங்களுக்கு அது. கெ அது வந்து கிளியர் ஆயிடும். அந்த பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும். அதனால ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ். Yeah. Most of the blocks are related to feminine energies. They don't accept their femininehood. So I'll just keep telling some examples. So some ladies, when they think about feeding a child after pregnancy, if they have given birth to a child, when they just visualize or imagine about breastfeeding a child, there will be so much discomfort inside them. Gee, how can I do that? Or some kind of resistance and rejection will be there. Of course, for some people, it's a great feeling. But for some people, they cannot even visualize, they cannot even imagine. So they'll be resisting and rejecting. No, no, no. If a baby comes, they'll breastfeed. How can that happen? I cannot give. Of course, for some ladies, they're like, oh, will there be any ladies like that? But what happens is, because of their childhood and so many other things, sometimes these things may be there in their subconscious mind. So, as I'm talking, just observe and visualize a beautiful child, and you're feeding that child. And then observe the sensations in your body. Is there any fear, resistance, rejection? Or are you really enjoying and embracing it? ஓகே. நெறைய பிளாக்ஸ் வந்து எதனால ஏற்படுது அப்டின்னா, நம்ம பெண்மை ஆற்றல நம்ம வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது. நம்ம அங்கீகரிக்காம இருக்கிறது தான் அதுக்கு காரணமா இருக்குது. அதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப குழந்தை பொறந்துருச்சு. அந்த குழந்தைக்கு பால் ஊட்டணும். பால் ஊட்டுறதுன்றது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து அது ரொம்ப ஆனந்தமான விஷயமா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். சிலருக்கு வந்து அது ஏத்துக்க முடியாத ஒண்ணா இருக்கும். அதெல்லாம் அது எப்படி பண்றது? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் நெனைக்கிறது உண்டு. இப்போ நீங்க அது வந்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து குழந்தை பொறக்குது. குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழகான குழந்தை. கையில வச்சிருக்கீங்க நீங்க. அத பாருங்க. அந்த முகத்த பார்த்துட்டு, அதுக்கு வந்து பால் ஊட்டுங்க. பால் ஊட்டும்போது அப்படின்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அது பண்ணும்போது நீங்க என்ன உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படுது? நீங்க ஆனந்தமா இருக்கீங்களா? இல்ல பயமா இருக்கா? இல்ல உங்களுக்குள்ள தடை ஏதாவது இருக்கா? நீங்க அத அங்கீகரிக்காம இருக்கீங்களா? இதெல்லாம் வந்து நீங்க பாருங்க. உங்களையே நீங்க உணருங்க. அது வந்து உங்களுக்கு ஆனந்தமா இருக்குன்னா, எவ்ளோ ஆனந்தமா இருக்கு? உங்கள உடம்புக்குள்ள ஏற்படுற மாற்றத்த கவனிங்க.
இதெல்லாம் கவனிச்சுட்டு, நீங்க அது எப்படி இருக்கீங்க? உங்க நிலை என்ன? அப்படின்றது இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இது வந்து எல்லா பெண்களுக்குமே கிடையாது. சில பேர் வந்து இப்படி நினைக்கிற பெண்கள் கூட இருக்காங்களா? குடுக்க மாட்டேன்னு நினைக்கிற பெண்கள் கூட இருக்காங்களா? அப்படின்றாங்க. இருக்காங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க வளர்ந்த விதம், அவங்க சின்ன வயசுல என்னென்னலாம் எதிர்கொண்டாங்க, எதனால அவங்களுக்கு இந்த பிடிக்காம போச்சுன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அந்த பிளாக்ஸையும் இப்ப நம்ம ரிலீஸ் பண்ணலாம். எஸ். Yeah. And also, the next thing is about cleaning the toilet. So, uh, almost for everyone in our minds from our childhood, it is like very dirty, impure. And when you think about kids, immediately this thought will come, oh, if the kids are born, I have to clean the toilet. And that thought itself will generate so much rejection and resistance. So, again, whoever is waiting for pregnancy, I would like to ask you to really accept and embrace it and even start visualizing it. I know these things, for some people, it may sound very, oh, what is she talking about? Is it really required? But this is a great process. This is the process of life. As a mother, as parents, you have to go through all these things. This is about completely dropping your ego. It is about reborning again. Motherhood is like reborning again and enjoying every moment of your life. So you have to even release these kind of resistance, and if you're having this dirty feelings, first release that and embrace your child completely, irrespective of if he has gone to toilet or if he has vomited or whatever it is. So many things will happen. அடுத்தது வந்து மலம் மலம் வந்து கிளீன் பண்றது. குழந்தைங்க மலம் போச்சுன்னா, அத நம்ம தொடைக்கணும். அத வந்து சுத்தப்படுத்தணும் இல்லையா? இதவும் வந்து நெறைய பேரு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏத்துக்க மாட்டாங்க. ஐயோ! இது அழுக்கு. நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்ந்த விதம் எப்படி? அது அழுக்கு, அருவெறுப்பு அப்டின்னே நெனச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா? ஆனா, அந்த குழந்தை பொறந்து வந்துருச்சுன்னா, நம்ம தான் அது எல்லாமே செய்யணும். இது வந்து நம்ம வாழ்க்கையோட ஒரு முறை. நம்ம இப்படிதான் வாழப் போறோம். அது குழந்தை வந்ததுன்னா நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போது வாழ்க்கை. அத மொத்தமா நீங்க அரவணைச்சு ஏத்துக்கணும். அத வந்து நீங்க திருப்பி இன்னொன்னு என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி குழந்தை பொறக்குது, குழந்தை இருக்குது, அது மலம் கழிக்குது. அத எப்படி நம்ம சுத்தம் பண்றோம் அப்படின்றத நீங்க பாருங்க. பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அருவெறுப்பா இருக்கா? கோவமா வருதா? அப்படியெல்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் விட்டுட்டு, நீங்க வந்து அத ஏத்துக்க ஆரம்பிக்கணும். அதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிடணும் அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும். ஏன்னா, குழந்தை அப்படின்னு வரும்போது எல்லாமே தான் இருக்கும். வாந்தி எடுக்கும், மலம் கழிக்கும், சாப்பாடு ஊட்டும்போது அழுக்காக்கிக்கும். நெறைய இருக்குது இந்த மாரி பால் ஊட்டுறது. எல்லாத்தையுமே வந்து நீங்க இமேஜினேஷன், விஷுவலைசேஷன் பண்ணி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க. இது பார்ட் ஆஃப் லைஃப். நீங்க வந்து புதுசா இன்னொரு ஜென்மம், புனர்ஜென்மம் எடுக்குறீங்க. ஒரு தாய்மை பேறு அப்படின்றது வந்து இன்னொரு புனர்ஜென்மம் தான். தாய் ஆகறதுன்றது ஒரு பெருமையான ஒரு உணர்ச்சி. அத அந்த குழந்தையும் சேர்த்து அரவணைச்சு நீங்க முழுமையா அந்த குழந்தைய ஏத்துக்கணும். எல்லா பிளாக்ஸும் ரிலீஸ் ஆயிடும் இதுல. எஸ் மேம். Yeah, some people may think, oh, it is very natural, it may be very simple. But for some people, because of their childhood or something that happened in the past, it may be blocked. I'll just tell an example. Because one child was just 2 years or 2.5 years. She was playing. As she was playing, she went to toilet and the mother did not observe, and she started playing in the toilet. So all her hands and her face, everything is filled with toilet. And then the mother came and she saw, and the expression she gave, and she was like she was as if she was vomiting, and the whole scene. Then her father came, and then they were like, gee, what did you do? And they just created a big scene out of it, and they called the grandmother, grandfather, everyone was laughing at her, and then they're telling, gee, what did you do? And then also they took some pictures of her, and then when she has grown up, they started showing her and teasing, really teasing her. It is just fun for them. It is casual, just for fun. But remember, my dear friends, this has created a deep, deep block inside her. So as she has grown up, when she came for the counseling, as I was counseling her,
she went into this particular situation, and mainly she came for counseling because she was not having kids. And also one other reason is she's always having piles problem, constipation problem, and all these things. So as the regression has been done, she went into this particular situation, and from there she has completely shut down. Whenever she wants to go to toilet, there is something wrong, everyone will laugh at me, there's something wrong, because on that day everyone was wronging her. Everyone was saying, "Chi, what did you do?" And then everyone was teasing her even after she has grown up by showing the picture. But in her mind during that childhood, because the child doesn't know anything, only what parents, what the outsiders, whoever the society, whatever they are talking, they will take it as it is. So then she has taken it as, okay, going to toilet is wrong. In her small mind, she has completely created that, okay, going to toilet is something wrong. And after growing up as an adult, she's having very serious constipation issues, then piles, and so many other things. And then again, she's not getting pregnant because the thought of cleaning the toilet of the kids, she cannot do that. She cannot even visualize, she cannot even think about it. So much resistance, so much fear. So for some people, these things may be very small. Oh, why is she talking about all this thing? But for some people, this may be important because of whatever that has happened in the childhood. The same thing with breastfeeding. If they have if something has happened in their childhood related to breastfeeding, they may be carrying it. In that way, there may be so many blocks. Address all of them. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல எப்படின்னா, அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை. அவங்க வந்து சின்ன வயசா இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, அவங்க மலம் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருந்த பாப்பா வந்து மலம் போயிடுச்சு. அது போனதுக்கு அப்போ வந்து அவங்க அம்மா கவனிக்கல. அது என்ன பண்ணுச்சுன்னா, அதுக்கு தெரியாது. அது அழுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது இல்லையா? பியூர் மைண்ட்ல இருக்கும். அது அதிலேயே விளையாடி கையி, காலு, மூஞ்சி, உடம்பு எல்லாத்துலயும் பூசிக்கிச்சாம். அத பூசினதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா வந்து அத பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே வந்து அவங்க ரியாக்ஷன் அப்படி வாந்தி வர மாதிரி காட்டியிருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பாவ கூட்டிட்டு வந்து காட்டியிருக்காங்க. அது வந்து "என்ன நீ இப்படிலாம் பண்ணிட்ட, ச்சீ" அப்படின்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் தாத்தா, பாட்டி எல்லாருமே வந்து பார்த்துட்டு, அத ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளீன் பண்ணியிருக்காங்க பாப்பாவ. அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் கூட ஸ்கூல் டேஸ்லலாம் கூட அவங்க அத காட்டி, 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 காட்டி டீஸ் பண்ணியிருக்காங்க. "ச்சீ நீ இதெல்லாம் பண்ணியிருக்க பாத்தியா? நீ சின்ன வயசுல இப்படியெல்லாம் பண்ணியிருக்க." அப்படி அவங்க வந்து அது வந்து ஒரு சின்ன விஷயம். அவங்களுக்கு அது விளையாட்டா இருக்குது. ஆனா அந்த குழந்தைக்குள்ள இந்த சின்ன மனசுல வந்து அவ்ளோ பெரிய அடைப்பு, பிளாக் ஏற்பட்டிருக்கு. அது என்ன பண்ணுச்சு அப்டின்னா பாத்தீங்கன்னா, அந்த பிளாக் எவ்ளோ தூரத்துக்கு போயிருக்கு அப்டின்னா, அந்த பொண்ணு பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லங்க, அவங்களுக்கு வந்து மலம் கழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, மலம் போறது அப்டின்னாலே வந்து ஒரு தப்பான விஷயமாயி, அவங்க மலம் கழிக்காம இருந்தா என்ன ஆகும்? கான்ஸ்டிபேஷன் வரும். இந்த கான்ஸ்டிபேஷன் போகாம இருந்தது கான்ஸ்டிபேஷன். அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? பைல்ஸ் வந்திருக்கு. அப்புறம் டிப்ரஷன் ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் மேம் கிட்ட வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா, அந்த அவங்க வந்து சின்ன வயசா இருக்கும்போது, இவ்வளவு பிரச்சனைகள அவங்க எதிர்கொண்டிருக்காங்க. அதனால இவ்ளோ பிளாக்ஸ். அவங்களுக்கு வந்து என்னன்னா, குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ஒரு நெனச்சு பார்க்கணும் அப்படின்றதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்ததாம். அது நெனச்சாலே ரொம்ப பயம், அருவருப்பு, கோவம் எல்லாம் அதிகமா வந்ததுனால, அது ஒரு பெரிய தடையா ஏற்பட்டு, அவங்க வந்து மகப்பேறு அடையறதுக்கு முடியாம இருந்துச்சு. இது வந்து சின்ன விஷயமா, மலம் தொடைக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா ஒரு சிலருக்கு வந்து, அவங்க வளர்ந்த விதத்தினாலயும், அவங்க வளரும்போது ஏற்பட்ட சூழ்நிலையாலும் அவங்களுக்கு அவ்ளோ பிளாக்ஸ் கிரியேட் ஆயி, அவங்களால அதுக்கு போக முடியாம போயிடுது. இதே மாரி தான் வந்து பால் ஊட்டுறதுலயும். அந்த மாரி இருக்கிறது ஏதாவது இருந்ததுன்னா, இப்பவே அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க. And a lot of people may think, as I tell these examples, they may think that, okay, this also happened to me, but I am fine. I don't really think about it. So, my dear friends, remember, it is not the same with every child. Every child is different. If two people has gone through the same experience, one child may take it in one way, one child may just leave it casually. So, um,
with just another example, there were two sisters, and at for the second sister, I mean the youngest one, she got matured first before the first daughter. So immediately her mother was so much in tension. Oh, what happened? The first one did not get matured till now. The second one already got matured. So she was in so much tension, and her grandmother, and she called everyone. So they didn't know whether to do the function or not, because usually they do the function in a very grand way. So because it's the second one, everyone will ask about the first one. So it was just 4 days gap. Within 4 days, the first one also got matured. But in those 4 days, everyone, whoever the relatives and everyone, whoever came, the closest ones, they were looking at the second one as if she did something wrong. Oh, why did you become first? Or whatever the words they were using. And the mother is also so much tensed. Oh, why did you got maturity first before Akka, before the sister? And she didn't know, she did, because it's not her fault. It just happens, a natural process. So, and the first sister, they were telling, they were also talking to her. She didn't really take it internally, the first one, but the second one, she took it internally. What happened was, she thought, okay, periods are wrong. I became mature. That is something wrong that I did. And then she got PCOD issues, very severe PCOD issues. Just within 4 days, whatever everyone spoke, and then everyone was fine. The first one also got matured. They did a very big function to both of them. But the second daughter, within 4 days, she was so feeling so bad. ஒரு 2 பெண் குழந்தைங்க இருக்கு அவங்க அம்மாக்கு. ஒரு பெரிய பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு. ஓகேங்களா? அந்த சின்ன பொண்ணு என்ன ஆயிடுது, சீக்கிரமா பூப்படைஞ்சுடுறாங்க. அந்த அந்த நேரத்துல என்ன ஆயிடுதுன்னா, பெரிய பொண்ணு இன்னும் ஆகாம இருக்காங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா டென்ஷன். என்னது பெரியவ ஆகலையே, அதுக்குள்ள சின்னவ பூப்படைஞ்சுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பாட்டி, தாத்தாக்கு, சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்க கவலைய அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, வந்தவங்க, போனவங்க எல்லாருமே வந்து, அந்த 2வது குழந்தைய பார்த்து ஏதோ, "நீ என்ன அதுக்குள்ள நீ ஏன் பூப்படைஞ்சுட்ட? என்ன பண்ண நீ?" அப்படின்னு சொல்லி அவங்கள ஏதோ தப்பு பண்ணவங்க மாரி, அந்த குழந்தைய வந்து போட்டு பேசியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? இது வந்து இயற்கை. இயற்கையில ஒருத்தருக்கு சீக்கிரம் வரும், ஒருத்தருக்கு லேட்டா பூப்படைவாங்க. அது இயற்கையான ஒரு விஷயம். அது வந்து தானா நடந்திருக்கு அந்த குழந்தைக்கு. அத போயி அவங்க அப்படி பேசினதுனால, அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு. பெரியவங்களுக்கு வந்து அந்த பெரிய பொண்ணையும் பேசியிருக்காங்க. "ஏன் நீ இன்னும் வராம இருக்க?" அப்படின்னு அதுவும் பேசியிருக்காங்க. ஆனா அந்த பெரியவங்க வந்து அந்த பெரிய பொண்ணு வந்து அத பெருசா எடுத்துக்கவே இல்ல. "நான் என்ன பண்ணட்டும்? அது வந்தா வரும்." அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனா 2வது பொண்ணு வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு, "நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அப்போ வந்து அ பீரியட்ஸ்னா ரொம்ப தப்பான விஷயம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பிளாக் கிரியேட் ஆயி, அது பெரிய சீரியஸ் பிசிஓடி இஷ்யூ வரையும் வந்திருக்கு. அந்த 4 நாள் தான் பேசியிருக்காங்க. அந்த 4 நாளைக்குள்ள பெரிய பொண்ணு பூப்படைஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஃபங்ஷன் பெருசா வச்சிருக்காங்க. ஸோ இவங்க அந்த 4 நாள் பேசினதுல, அந்த பொண்ணு அவ்ளோ அஃபெக்ட் ஆயிருக்குது. அது என்னன்னா, ஒரு ஒரு மாரி எல்லாருமே வந்து தனித்துவமானவங்க இல்லையா? ஒருத்தருக்கு வந்து ஒண்ணு பேசுறது வந்து ஃப அ கஷ்டப்படுத்தாம இருக்கலாம். இன்னொருத்தருக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதனால யாருக்கு என்ன, எப்போ பிளாக்ஸ் கிரியேட் ஆகுன்றது தெரியாது. நமக்கு இது வந்து சின்ன சின்ன விஷயமா தெரியலாம். ஒருத்தவங்களுக்கு, ஓ! இதுதான் நம்மள இவ்ளோ கஷ்டப்படுத்தியிருக்கான்னு எல்லாரும் கனெக்ட் ஆவாங்க. அதனால சின்னது, பெருசு அப்டின்லாம் இல்லாம, எல்லாரும் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி பிளாக்ஸ் சின்ன வயசுல ஏதாவது நம்ம கிண்டல் பண்ணியிருந்தாங்களோ, அதெல்லாம் இப்பவே விடுதல பண்ணிடுங்க. எல்லாத்தையும் விடுதல பண்ணிட்டு, நம்ம வந்து இனிமே என்ன பண்ணணும்? எப்படி வந்து நம்ம குழந்தைய வந்து வரவேற்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ஞானத்த அடைஞ்சீங்கன்னா, நீங்க சீக்கிரமா குழந்தை பேர அடையலாம். In your meditation, sit and first tell to yourself, I am completely ready to enjoy this motherhood in this lifetime. So, in that way, when you say, observe your body sense, because your body talks everything. In your cellular memories, all the memories from this lifetime and even past lives are also stored. So when you tell these words, observe if there is any resistance that is coming. Oh no, I cannot become mother in this lifetime because doctor told me like that. Because I'm already 35.
because it's been already 12 years after my marriage. I tried everything. I cannot become. So all these little voices will be coming. But just keep that aside. Think in a miraculous way. So, have you heard about stories who got pregnant even after 12 years of marriage, even after 17 years of marriage? We heard so many such stories. And even we heard some stories where a 40-year-old lady became pregnant, or even 45-year-old ladies, they give birth to children in foreign countries. In India, they think that 30 plus is a lot. Already they are only in 20s they have to give birth. 30 is a little difficult when the doctors say that. But remember, my dear friends, in foreign countries, people give birth after 35. A lot of people, they choose to give birth after 35. So anytime and every time you have to be ready. Even if you're 20, 30, or even 40, it is you who have to be completely ready. Miraculously think about it. If they can become pregnant, I can become pregnant. Even people say that, oh, I'm having fibroid issues, ma'am. Thousands of people gave birth to children, even if they're having fibroid issues. I'm having thyroid issues. So many people have given birth, even if they're having thyroid issues and PCOD issues. PCOS, whatever is there, not even hundreds, thousands of people have given birth in spite of having those issues. So do not keep in your mind that first I have to clear my PCOD, first I have to clear my fibroid, first I have to clear this, only then I can become pregnant, clear thyroid, become thin, but I'm overweight. In foreign countries, so many people are overweight, but still they're giving birth. Of course, it is good to clear everything, but do not think that because I'm having this, I'll not be pregnant. Only after clearing this, I'll get pregnant. Work it out parallelly. It is good if you can become thin, if you can release the thyroid, if you can get rid of fibroids. It is amazing. But do not think in a negative way that because of this, I cannot become pregnant. That is your thought, which will create the reality. ஓகே. இப்போ யார் யாரெல்லாம் தாய்மை பேறு அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் தியானத்துல உட்கார்ந்து கண்கள மூடி, நான் வந்து தாய்மை பேறு அடையறதுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன். ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஆழ்ந்து மனசோட சொல்லுங்க. ஈடுபாடோட சொல்லுங்க. இத சொல்லும்போது என்ன ஆகும்னா, உங்களோட செல்லுலார் லெவல்ல செல்லுலார் பாடி வந்து உங்ககிட்ட உடம்பு வந்து உங்ககிட்ட பேசும். அது செல்லுலார் லெவல்ல மெமரி இருக்கு. அந்த செல்லுலார் லெவல் மெமரி எப்படிப்பட்டதுன்னா, உங்க சின்ன வயசுல இருந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். உங்க முன் ஜென்மத்தோடதும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதனால வந்து அது உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். இல்ல, இல்ல நீ வந்து தாய்மை பேறு இந்த இதுல அடைய முடியாது. உனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு. பிசிஓடி இருக்கு, தைராய்டு இருக்கு. அதனால நீ இந்த மகப்பேறு அடைய முடியாது. அப்படின்ற வாய்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும். அத எல்லாத்தையும் தள்ளி பக்கமா வச்சுட்டு, நீங்க வந்து இத சொல்லிக்கிட்டே இருங்க. நான் வந்து தாய்மை பேறு அடைய போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இது வந்து ரொம்ப மிராக்கிள் வேல வொர்க் ஆகும் உங்களுக்கு. இது நீங்க வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து 35 வயசு ஆயிடுச்சு. நான் வந்து 30 மேல இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷமா நான் ட்ரை பண்ணாததையா எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வராது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நம்ம வந்து 35 வயசு அப்படின்னா, அது ஐய்யய்யோ! இதுக்கு மேல நம்ம குழந்தை பெத்துக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறோம் இந்தியால. ஆனா 45 வயசு, 50 வயசுல கூட குழந்தை பெத்துக்கிட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல. இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுருங்க. எனக்கு இத்தன வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயி. நான் இத்தன வயசாயிடுச்சு எனக்கு அப்டின்லாம் எதுவும் இல்லாம, நீங்க நீங்க வந்து முடிவெடுங்க. நான் தாய்மை பேறு அடைய விரும்புறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அது வந்து உங்களுக்கு ரியாலிட்டில வரும். நடக்கும்.
இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது. எனக்கு வந்து தைராய்டு இருக்கு. எனக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, இதனால தான் எனக்கு வரல அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. தைராய்ட வச்சுட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பொண்ணுங்க வந்து தாய்மை பேறு அடைஞ்சிருக்காங்க. ஃபைப்ராய்ட்ஸோட அடைஞ்சிருக்காங்க. பிசிஓடி இருக்கிறவங்க அடைஞ்சிருக்காங்க. பிசிஓஎஸ் இருக்கிறவங்க அடைஞ்சிருக்காங்க தாய்மை பேர. அதனால, இதனால இது நடக்காதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நல்லதுதான். நீங்க இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு, நீங்க இதெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தாய்மை பேறு அடையணும்னு நினைக்கிறது சரிதான். ஆனா, அத வந்து நெகட்டிவா நினைக்காம இதனால நான் வந்து தாய்மை பேறு அடைய மாட்டேன்னு நினைக்காதீங்க. அப்படி நினைக்காதீங்க. நீங்க வந்து தாய்மை பேறு அடைய போறேன். இத வந்து நான் குறைக்க போறேன். 2த்தையும் வந்து சமநிலையில ஒரே தடவையே எடுத்துட்டு போங்க. பேரலலா எடுத்துட்டு போங்க. எனக்கு ஓவர் வெயிட்டா இருக்கு. நான் உடம்பு குறைச்சிட்டு தான் வந்து தாய்மை பேறு அடைய போறேன். அப்படிலாம் நினைக்காதீங்க. தாய்மை பேறு அடையணும்ன்றது என்னோட விருப்பம், என்னோட ஆசை. அது நான் குண்டா இருக்கேன். அது ஒல்லி ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறது இன்னொன்னு. 2த்தையும் வந்து சமநிலையில எடுத்துட்டு போங்க. இதனால இது ஆகாம இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது உங்களுக்கு நீங்களே கிரியேட் பண்ணிக்கிற பிளாக்ஸ். எஸ் மேம். Yeah. And also, a lot of people have these fears fears of getting pregnant, fears of taking care of a child. Fears of getting pregnant is like, for example, if someone is there in their family who got pregnant, like their sister or someone, auntie or someone, and during the childhood, if they were seeing that pregnant lady, what happens many times, pregnant ladies, they'll be having this vomitings in the initial months, the second month, third month, they'll be having severe vomitings and they'll be so tired, so weak. And sometimes it's not that they hate their pregnancy, they love their pregnancy, but still sometimes just like that they'll say, oh, why did I get pregnant? Or they'll just use the words, oh, this is really bothering me. They'll just use those words. But when that child hears these words, or when they are having a big stomach, so like in seventh month, eighth month, it will be so difficult for them. They cannot really take rest, or they'll be saying that, oh, it's so heavy, I cannot even walk, I cannot even sit, I cannot even do my work. So when a child or someone is listening to all these things, an unmarried woman, when they're listening to all these things, oh, they'll be in their mind, in the subconscious mind, they'll be thinking that, okay, pregnancy is very difficult. And especially these movies, they are far like, in the movies, once the lady has to deliver a baby boy or a girl, the way they show it in movies is like a big drama. Oh, they'll be going in the stretcher and they'll be shouting and all these things. So it is like creating delivery is pain that is being registered in our minds. So the whole of the collective consciousness, they have this delivery means painful delivery. நெறைய பேருக்கு என்ன ஆகும்னா, தாய்மை பேறு பிரெக்னன்சி அந்த தாய்மை பேறுன்னு இருக்கும் இல்லையா? அந்த நேரமே ரொம்ப பயமா இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுன்றது இன்னொரு பயம் ஏற்படும். ஏன் பயம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அத்தையோ, இல்ல அவங்க அக்காவோ யாரோ ஒருத்தங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. மகப்பேறு ம் அ இருக்காங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சில மாதங்கள்ல வந்து அவங்களுக்கு வாந்தி வருது. ரொம்ப அதிகமான வாந்தி எடுக்கிறது. அப்புறம் ரொம்ப தல சுத்தி படுத்துக்கிறது. இந்த மாரிலாம் படுக்கும்போது அவங்க சில நேரம் வந்து அவங்க ரொம்ப ஆசையா தான் வந்து பிரெக்னன்சி வந்திருக்கும் அவங்களுக்கு. ஆனாலும் அத பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, "ஐயோ! ஏன் தான் நான் இப்போ பிரெக்னன்ட் ஆனனோ தெரியலையே! இவ்ளோ கஷ்டமா இருக்கே!" அப்படின்னு பேசுற விஷயங்கள். அப்புறம் இந்த 7வது மாசத்துக்கு மேல வயிறு ரொம்ப பெருசா இருக்கும் இல்லையா? "இவ்ளோ பெருசா இருக்கு. இவ்ளோ அ அதிக வெயிட்டா இருக்கு. நான் இப்ப நடக்க முடியல, உட்கார முடியல, வேலை செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கே! படுக்க முடியல." அப்படின்னு நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து, அந்த சின்ன பொண்ணு யார் இருக்காங்களோ, சின்ன பொண்ணோ, இல்ல கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களோ, யாராவது கேட்டு அவங்க மைண்ட்ல வந்து அத வந்து தப்பா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அது வந்து அப்டின்னா, ஓகே பிரெக்னன்சின்னா ரொம்ப வந்து வலிக்கும். ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் இந்த டெலிவரிய பத்தி அ காட்டுறாங்க இல்லையா சினிமாஸ்லலாம்.
வந்து ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போறது, ஐயோ அம்மான்னு கத்துறது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெரிய ட்ராமா அதெல்லாம் பண்றது அவங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, அதனால கூட வந்து சில பிளாக்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். ஐயோ! இவ்ளோ வலிக்குமா? இந்த உலகத்தோட கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்டின்னா, இந்த பூமி மேல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு தாட் இருக்குன்னா, டெலிவரின்னா ரொம்ப வலிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தாட் எல்லார்கிட்டயும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த ரெஜிஸ்டர் ஆகறதுனால தான் அது நடக்குது. பெயின்ஃபுல்லா இருக்குது. அதனால தான் வந்து இந்த சினிமால காட்டுறதெல்லாம் பார்த்து, பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. டெலிவரின்னா பயம், மகப்பேறுன்னா பயம். இந்த மாதிரி பயங்கள வந்து நமக்குள்ள வந்து பிளாக்ஸா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. எஸ். So, actually, there's a tribe in Africa where the whole tribe, whoever gets pregnant, whoever the woman gets pregnant, they'll just be very normal, like a normal woman. They'll just happily enjoy the pregnancy. They'll casually doing every work. And in the same way, very, very naturally, whenever the time comes for delivery, they'll very naturally deliver the baby and they'll just hold them and come back to home. Even while they are doing the work or anything, if the delivery happens, they'll just deliver the baby and then hold the baby and come back. So it is very normal for them. So when someone asked their tribe, are you not getting any pains during delivery? They're like, why pains? Because they don't even know that delivery is associated with pains. Their collective consciousness in their tribe, no one knows that delivery is a painful delivery. Just like going to toilet, just like drinking water, that is very, very natural for them. So, in that way, we have to completely alter and transform the collective consciousness of the whole planet Earth. We have to start thinking in that way. It may not happen in one day, but when we take this wisdom, when we always start applying this wisdom, slowly, slowly, it may change completely. In the next generations, they'll be having a pain-free delivery. Even nowadays, also, a lot of people, they are having orgasmic delivery. They don't have pains. The delivery is like a pleasure for them. So even there are such videos and so many people shared those things. When during my delivery, it was a normal delivery with my baby, and I did not take anything, not even a gas and air. Even the doctors was asking, because of the pain, do you want to take gas and air or can we give any pain injection? So absolutely nothing. I did not take anything. I was just completely aware during my pregnancy. So, in that way, we can transform once we have this wisdom, once we start thinking miraculously. So, I request everyone to be very, very positive and think in a miraculous way. If someone can get pregnant, I can get pregnant too, in spite of whatever the challenges are there, anything is there. Start thinking in that miraculous way and start telling to yourself, I can be a wonderful mother. And I have come onto this planet Earth to enjoy this motherhood. I can become a beautiful mother. When you start telling these things, whatever the blocks are, the resistance is there, slowly it will drop when you're using this sentence again and again. And in your meditations, start healing all those things, whatever that you can remember, start releasing them. That is very, very important, my dear friends. ஆப்பிரிக்கால ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து மகப்பேறு நடக்கும். பிரெக்னன்சில டெலிவரி ஆகும்போது, அவங்க வந்து ஆ பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நார்மலா எல்லா பொண்ணுங்க செய்ற மாரி வேல தான் எல்லாருமே செய்வாங்களாம். இப்போ பிரெக்னன்ட் இல்லாதவங்க என்னென்ன வேலை செய்வாங்களோ, கடுமையான வேலைகள் எல்லாமே அவங்களும் செய்வாங்களாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே அவங்களுக்கு வந்து நான் வந்து பிரெக்னன்ட்டா இருக்கேன். இத செய்ய மாட்டேன், அத செய்ய மாட்டேன்றது எதுவுமே இல்லாம எல்லாரும் எப்படி செய்வாங்களோ, அதே மாரி தான் இருப்பாங்களாம். வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். டெலிவரி பெயின் வந்த உடனே, அங்கேயே டெலிவரி முடிச்சு, குழந்தைய தோள் மேல போட்டு வெளிய வருவாங்களாம். அவங்களுக்கு வந்து அது ஒரு டாய்லெட் போற மாதிரி, மலம் கழிக்கிற மாதிரி, சிறுநீர் கழிக்கிற மாரி, சாப்பிடுற மாரி, தண்ணி குடிக்கிற மாரி, அந்த அளவுக்கு நார்மலான ஒரு விஷயம். குழந்தை வரப்போதா, வர டைம் வந்துருச்சா, வெளிய வந்துரும். அவ்வளோதான் அப்டின்ற மாரி இருக்குமாம் அவங்களுக்கு. அவங்க வந்து போய் கேட்டுருக்காங்க. டிவி ஆட்கள் வந்து கேட்டுருக்கும்போது, "என்ன உங்களுக்கு வந்து வலிக்கலையா?
குழந்தை பெத்துக்கும்போது அப்படின்னு கேட்டா, "வலியா? வலி எதுக்கு வரணும்? அது நாங்க என்ஜாய் பண்ணி தானே பண்றோம்" அப்படின்னாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து இந்த உலகத்தோட பார்வையிலேருந்து ஒதுங்கி இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து இப்படிதான். இதுதான் நேச்சர். இதுதான் வந்து அ நடக்கிறது. இயல்பா இருக்கிற விஷயம். குழந்தை பெத்துக்கிறது வந்து வலிக்காது அப்படின்றது அவங்களுக்கு இயல்பான விஷயம். அதனால அவங்களுக்கு அதே மாரி நடக்குது. ஸோ அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அங்க இருக்கிறவங்க எப்படி நெனைக்கிறாங்க? நமக்கு வந்து குழந்தை பெத்துக்கிறது வந்து தண்ணி குடிக்கிற மாரி, சாப்பிடுற மாரி ஒரு நார்மலான ஒரு விஷயம். பொதுப்படையான ஒரு விஷயம் அப்படின்ற மாரி அவங்க நெனைக்கிறாங்க இல்லையா? அந்த நெனைப்பு வந்து உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்கள்கிட்டயும், எல்லார்கிட்டயும் அது வரணும். எல்லார்கிட்டயும் வந்ததுன்னா, நமக்கு வந்து மகப்பேறு நடக்கும்போது வந்து வலியே தெரியாது. நம்ம வந்து வலிக்கும் அப்படின்னு நெனைக்கிறதுனால தான் அது வலிக்குது. இல்லன்னா வலிக்காது. அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் மாத்தணும். ஒரே நாள்ல மாறிடுமா? ஒருத்தர் நெனச்சா மாறிடுமான்னா, கண்டிப்பா கிடையாது. அது கொஞ்ச நாள் ஆகும். ஆனா ஒரு துளி பெருவெள்ளம் இல்லையா? ஒருத்தர் நெனைக்க அந்த கான்ஷியஸ்னஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். வலிக்கிறதுலருந்து வலிக்காததுக்கு நம்ம போயிடுவோம். அதனால யார் யாரெல்லாம் இந்த ஞானத்த பெறுறீங்களோ, அவங்க எல்லாருமே இதே மாரி நெனைங்க. ம் நம்ம வந்து குழந்தை பெத்துக்கும்போது வந்து வலிக்காது நமக்கு. அது ரொம்ப இனிமையான ஒரு விஷயம். ரொம்ப அ அந்த தாய்மை பேறுன்றது இந்த உலகத்துல நமக்கு கிடைச்ச வரம். அத அனுபவிக்க தான் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். இதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்ற மாரி ஒரு ஒரு நிமிடமும் அத வந்து நீங்க உற்சாகத்தோட, அன்போடையும், சந்தோஷத்தோடையும் நீங்க வந்து அத அனுபவிக்கும்போது உங்களுக்கு வலிக்காது. இந்த ஞானத்த வந்து நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. பிராணாயத்த மேம் வந்து டெலிவரி பண்ணும்போது குழந்தை பெத்துக்கும்போது என்னாச்சுன்னா, அவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து கேட்டாங்களாம். நார்மல் டெலிவரி தான் அவங்களுக்கு நடந்திருக்கு. கேட்டாங்களாம். "நீங்க வந்து கேஸ் வந்து யூஸ் பண்றீங்களா? அந்த கேஸ் இருக்கா? அது வலி இல்லாம ஆக்கிடுமா?" அந்த மாதிரி. இல்ல வந்து பெயின் கில்லர்ஸ் அந்த மாரி வலி இல்லாம போறதுக்கு ஊசியெல்லாம் போடுவாங்க இல்லையா? "அதெல்லாம் போடுறீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. "இல்ல, இல்ல நான் எதுவுமே போட்டுக்கல" அப்படின்னாங்க. அவங்க கம்ப்ளீட்டா அந்த அந்த டெலிவரி ஃபுல்லா வந்து அவேர்னஸோட விழிப்புணர்வோட இருந்து அந்த குழந்தைய ஆனந்தமா பெத்துக்கிட்டாங்க. அது என்னால முடியும்னா, எல்லாராலயும் முடியும். அவங்களால பிசிஓடி ப்ராப்ளம் இருந்து, தைராய்டு இருந்து, எல்லா பிரச்சனையும் இருந்தும், அவங்களால வந்து குழந்தை பேறு அடைய முடியும் அப்டின்னா, நம்மளாலயும் முடியும்னு நெனைங்க. நீங்க முடியும்னு நெனச்சா, கண்டிப்பா கிடைக்கும். நீங்க தியானத்துல உட்கார்ந்து, உங்களுக்கு எதெல்லாம் வந்து பிளாக்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறீங்களோ, எதுக்கெல்லாம் இது கூட கனெக்ட் ஆயிருக்கீங்களோ, அதெல்லாம் நீங்களே ரிலீஸ் பண்ணிடுங்க. மெதுவா வந்து, இல்ல இது தப்பு. அவங்க அப்டி நடந்துக்கிட்டாங்க. அது தப்பான விஷயம். நான் அதுலருந்து வெளில வரேன். நான் இத வந்து சரியான முறையில எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு சொல்லிட்டு, நீங்க தியானம் பண்ண, அதுலருந்து நீங்க வெளிய வந்து சீக்கிரமா நீங்க வந்து பிரெக்னன்ட் ஆவீங்க. There is few things about past lives also. Um, because some of the people say that they don't really remember anything from the childhood, any blocks or anything. Sometimes it can be from past lives. I think already I told the example last time, but I'll quickly share it. If one lady, she was not getting pregnant, and when counseling has been done to her in past life, she is very poor and she's having 10 kids, and her husband is always drinking alcohol and beating her, and she was not able to take care of kids. So that time she was like, "No, I don't want kids anymore." She was very strongly thinking. She was hating children because she couldn't take care of them, and husband is coming and beating, and she is very weak. So because of all these things, she was not able to take care of kids, and she was thinking, "No, I don't want kids. I don't want kids." So the same thing is carried in this life. I don't want kids subconsciously, but consciously she's trying. Oh, I want kids, I want kids. But very strongly, she decided not to have kids. But again, in the past life regression, when she went to the that past life, she understood what is there. Then now she has a choice. That is why I tell to everyone, it's always about getting the right wisdom. Why are you not having kids? Sometimes when you get the right wisdom, you will have the choice. Then she can decide if she want kids or if she don't want kids. If she want kids, she can tell that, okay, in this lifetime, I am economically strong and my husband is good. I can afford and I can take care of children. So I'm completely releasing that is past, and now I'm completely ready to become mother again. Or if she's completely satisfied with what is there in her that life, she's like, okay, I don't want kids now. I can dedicate my life to some other activities, some other social work or something else. So then you will have a choice.
instead of always being in that suffering. So that's very important, my dear friends. இப்போ வந்து நெறைய பேருக்கு கவுன்சிலிங் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, சின்ன வயசுல வந்து அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஏன்னா, அவங்களுக்கு பிளாக்ஸ் கிரியேட் ஆயிருக்காது. அது வந்து என்னன்னா, முன் ஜென்மத்தோட தொடர்பா இருக்கலாம். இது மேம் ஆல்ரெடி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள. இன்னொரு தடவ சொல்றாங்க. அவங்க எப்படின்னா, ஒரு பொண்ணு அ ஒரு வுமன் இருக்காங்க. ஒரு பெண். அவங்களுக்கு வந்து 10 குழந்தைங்களாம் அந்த ஜென்மத்துல. அப்புறம் அவங்க வந்து அவங்க புருஷன் வந்து ரொம்ப குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, காசு குடுக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்கள வளர்க்கறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாரி உணவு குடுக்கறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, எதுக்குடா இத்தன குழந்தைங்கள பெத்துக்கிட்டோம்? நம்ம இனிமே குழந்தையே பெத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப உறுதியா, ஆழமா அவங்க வந்து நெனச்சிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பிளாக்கோட ஆழமும் ரொம்ப அதிகமா இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜென்மத்திலயும் அது தொடர்ந்து வந்து, வெளியில வந்து அவங்க வந்து குழந்தை பெத்துக்கணும், பிரெக்னன்ட் ஆகணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, ஆழ் மனதுல அந்த எண்ணம் இன்னும் அவங்க கிட்ட இருக்கிறதுனால, அவங்களால தாய்மை பேற அடைய முடியல. இப்ப என்னாச்சுன்னா, அவங்க வந்து பழையது வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அந்த ஞானம் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம், அவங்களுக்கு இப்போ வந்து வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒண்ணு வந்து குழந்தைய பெத்துக்கலாம். இல்ல குழந்தைய பெத்துக்காமயும் இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். நீங்க குழந்தை பெத்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, தியானத்துல உட்கார்ந்து, நான் அந்த பழைய முன் ஜென்மத்துல என்னென்னலாம் நெனச்சனோ, அதெல்லாம் நான் விட்டுர்றேன். நான் இந்த ஜென்மத்துல எனக்கு நல்ல கணவர் கிடைச்சிருக்காங்க. என்னால வந்து நெறைய செல்வம் இருக்கு. குழந்தைங்கள நல்லா வளர்க்க முடியும். அதனால நான் குழந்தை பெத்துக்க விரும்புறேன். நான் இப்போ வந்து முழுமையா தாய்மை பேறுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, குழந்தை பெத்துக்கலாம். இல்ல அந்த அந்த லைஃப் டைம் போன முன் ஜென்மத்த பார்த்துட்டு, அப்பப்பா வேண்டாம் அப்படின்னு நெனச்சுட்டு, இல்ல எனக்கு அந்த அத்தன குழந்தைங்க நான் வளர்த்ததே எனக்கு போதும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே எனக்கு போதும் அப்படின்னு நெனச்சுட்டு, உங்களோட இந்த லைஃப வந்து நீங்க வேற எதுக்காவது அர்ப்பிச்சு, ஏதாவது சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அந்த மாரி நீங்க வந்து உங்க லைஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டும் இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். வந்து ஞானம் கிடைக்கணும். அந்த ஞானத்துலருந்து நீங்க உங்களுக்கு விருப்பமானத நீங்க செஞ்சுக்கலாம். என்ன வேணா மாத்திக்கலாம். உங்களால மாத்திக்க முடியும். அதுக்கு எப்ப கிடைக்கும்னா, ஞானம் அடைஞ்சா தான் கிடைக்கும். நீங்க வந்து எனக்கு வரலையே, கிடைக்கலையே அப்படின்னு கஷ்டத்திலேயே இருக்கறதுக்கு பதிலா, அந்த ஞானத்த கிடைச்சு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்போ நீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு. உங்களுக்கு எது வேணும், வேண்டாம் அப்படின்று பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கண்டிப்பா இருக்கு. So I think with that, I wish all the best to everyone, whoever is waiting for pregnancy, and also all the mothers. If possible, go through that divine Om meditation in my channel so that you can release all the blocks during your pregnancy. So that once you release, you'll feel so light. And as mothers, do not feel guilty about when you are hearing all these examples. Oh, I did the same thing with my child. That's okay, because you don't know. So first, forgive yourself, forgive your parents. And then if you have to learn anything, if you have to teach anything to your kids, then do that. Do not do anything from a guilty space. Do it from a loving space. That is very, very important, my dear friends. இப்போ வந்து இந்த ஞானம் வந்து கத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் யோசிச்சு, அச்சோ! நானும் இதே தான் பண்ணியிருக்கேன். என் குழந்தைகிட்ட இதே தான் பண்ணியிருக்கேன்னு நெனச்சு ரொம்ப உங்கள நீங்களே வருத்திக்காதீங்க. எப்பயுமே வருத்தத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. எந்த செயலும் செய்யாதீங்க. எல்லாம் அன்பால செய்யுங்க. பரவால்ல நடந்தது நடந்தது. உங்க ஞானம் அப்போ அவ்வளதான் இருந்தது. அதனால நீங்க அந்த மாரி செஞ்சீங்க. உங்களையும் மன்னிச்சுடுங்க. உங்க அம்மா, அப்பாவையும் மன்னிச்சுடுங்க. இதுக்கு மேல நம்ம எப்படி நடந்துக்கணும்? உங்க குழந்தைகிட்ட இருந்து அத ஆரம்பிங்க. உங்க குழந்தைக்கு சொல்லிக் குடுங்க. அது ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையா இருக்கலாம். அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து, இந்த ஞானத்த வந்து அந்தந்த ஏஜுக்கு எவ்ளோ சொல்ல முடியுமோ, அந்த மாரி சொல்லி அவங்கள வளர்த்துங்க. உங்கள கண்டிப்பா நீங்க மன்னிச்சுருங்க. நீங்க அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? Thank you so much. Thank you. Definitely we'll all will listen to that and we'll meditate in that to raise our consciousness, feminine consciousness. Wonderful. Thank you. Yes. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்.